அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். இன்றைய தினம் 1582வது நாளாக இத்தளத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக உரையை வழங்க திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் முன்வந்திருக்கின்றார். சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் பேசுவார். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் 9:30 மணி அளவில் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். நீ இப்போதைய தியானத்தை அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்கள் வழி நடத்துவார். அனைவருக்கும் வணக்கம். நாம் செய்யும் தியானம் மிகவும் எளிமையானது, இலகுவானது. அதாவது நாம் எமது மூச்சை கவனிப்பதே தியானமாகும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை கவனித்து எமது மனதை வெறுமையாக்கும் போது பிரபஞ்ச சக்தி எமக்கு கிடைக்கப்படுகின்றது. பிரபஞ்ச சக்தி எமக்கு கிடைக்கும் போது எமது உடலில் இருக்கும் உபாதைகள் எல்லாம் நீங்கி நாம் ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எவ்வாறு தியானம் செய்வது என்பதை பார்ப்போம். தியானம் செய்வதற்கு ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்திருக்கலாம். மற்றவர்கள் நாட்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில் இந்த படத்தில் காட்டுவது மாதிரி இருக்கலாம். நிமிர்ந்த முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, முதுகுத்தண்டு வளையாது இருக்கும் போது நாம் கூடிய விரைவில் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் தன்மை கிடைக்கும். ஆனால் அதற்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும். எனவே இப்பொழுது நாம் ஒரு சுகமான ஆசனத்தில் நாட்காலில் இருப்பவர்கள் எல்லோரும் நிமிர்ந்த முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்திருங்கள். அதற்கு முதல் மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழட்டி வையுங்கள். தொண்டை வறட்சியை தடுப்பதற்காக இளம் சூடான நீரை தியானத்துக்கு முன்பும் தியானத்துக்கு பின்பும் அருந்தலாம். இப்பொழுது நிமிர்ந்த நிலையில் கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் காலினூடாக 10% சக்தி வெளியேறுவதை நாம் தடுக்கின்றோம். பின் கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தியை நாம் வெளியில் செல்ல விடாது தடுக்கின்றோம். பின் கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியும் உள்வாங்குகின்றோம். எனவே கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது 100% சக்தியை நாம் உள்வாங்கி எம்மை சுற்றி ஒரு சக்தி வலயம் உண்டாகின்றது. அதன் பின் நாம் எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு நேரத்தில் இந்த இடமற்ற நிலை வரும்போது தான் நமது உச்சந்தலையினூடாக, அதாவது பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் உச்சந்தலையினூடாக பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, என்ன சக்தி, மனோசக்தி எதுவும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சக்தியை நாம் உள்வாங்கி நமது உடலில் இருக்கும் உறுப்புகளில் இரத்தோட்டங்கள் சீராக நடக்க பெற்று நாம் ஒரு அருமையான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். அதற்கு ஒவ்வொரு நாளும் தியானம் நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் நாம் 8:30 வரை தியானத்தை மேற்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும் 5 வினாடிகள்.
1, 2, 3, 4, 5. உங்கள் கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சிஸ்கந்தரா அருந்ததி அம்மா. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய அருந்ததி சிஸ்கந்தராஜா அவர்களுக்கு முதலில் நமது நன்றி. அதற்குரிய இசையையும் வழங்கி பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் அம்மாவுக்கும் இதை நிகழ்வை பதிவு செய்யும் எனக்கும் நன்றிகள். மேலும் நமது நன்றிகள் நம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக வழங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். உரையை வழங்குவதற்காக திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் முன் வந்திருக்கின்றார். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகள் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஈழத்தில் பிறந்து வளர்ந்த இவர் இங்கிலாந்தில் 50 வருட காலங்களாக இருக்கின்றார். இள வயதிலேயே சைவ சித்தாந்தத்தில் சுய ஆர்வம் காரணமாக சமய தத்துவவாதியாக கருதப்படும் சண்முக வடிவேல் அவர்களது வழிகாட்டுதலுடன் சைவ சித்தாந்தம், திருமுறைகள் பற்றி அறிவை வளர்த்தவர். இதன் மேலும் விருத்தியில் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சரவணன் அவர்கள் பங்கும் சமீப வருட காலத்தில் இடம் பெற்றுள்ளது. 2020 முதல் சைவ சித்தாந்தத்தில் தேர்ச்சி பெற உள்ள மாணவர்களுக்கான வகுப்புகளையும் நடத்தி வருகின்றார். கணக்கியல் தொழில் துறையில் தேர்ச்சி பெற்ற இவர் அத்தொழிலை மேற்கொண்டதுடன் மக்கள் சேவைக்காக சமூக மேம்பாடு, ஆன்மீக விருத்திக்கெனவும் பாடுபடுபவர். ஏற்கனவே இத்தளத்தில் பல தடவை பேசிய தலைப்புகள் சைவ சித்தாந்தம் பற்றியன. அதன் தொடர்ச்சியாக இன்று பகுதி 8 என்பதை வழங்க முன் வந்துள்ளார். அவரை பெரு மகிழ்ச்சியுடன் வரவேற்று உரை ஆரம்பிக்குமாறு அனைவர் சார்பிலும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஜெயநாதன் மாஸ்டர், உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. முதலில் என்னில் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு எனது வணக்கங்களை செலுத்தி, இரண்டாவதாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, அடுத்ததாக இந்த தளத்தில் தொடர்புடன் உள்ள உங்கள் அனைவரையும் 8வது தடவையாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சந்திப்புகளில் சைவ சித்தாந்தத்தின் பல விடயங்களை பார்த்திருந்தோம். அதாவது பதி, பசு, பாசம், 36 தத்துவங்களின் தோற்ற முறைகளும் அவற்றின் முக்கியத்துவங்களும், சொல்லுலகம், அதாவது நாம் பேசும் இந்த வார்த்தைகள் எப்படி தோன்றின என்பவற்றை பற்றியும், பொருளுலகம் என்பவற்றையும் பார்த்து, கடைசி எமது 7வது சந்திப்பில் நாதன் நடம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது இறைவனின் அசைவிலேயே அனைத்தும் நடைபெறுகின்றது என்பதை பற்றி
சென்ற தடவை பார்த்திருந்தோம். இன்று திருமூலர் காட்டும் 4 வகை நெறிகள் என்பவற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலர் தனது திருமந்திரங்களில் சைவ சித்தாந்த கருத்துக்களை பல மந்திரங்களில் கூறியுள்ளார். அந்த வகையில் எமது ஆன்மா ஈடேறும் வகையில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 வகை நெறிகளை பற்றி அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை இன்று பார்ப்பதற்கு இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அறிவு களஞ்சியங்களை பலர் வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் இவற்றை பற்றியும் பல தடவைகள் முன்பே கேட்டிருப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விடயத்தையும் நாம் பல தடவைகள் கேட்கும் பொழுது எமக்குள் ஒரு ஆர்வம் உண்டாகும். நாம் இப்படியான நெறிகளை கையாள வேண்டும், எமது ஆன்ம ஈடேற்றத்திற்கு எது எமக்கு நல்லதாக இருக்கின்றதோ அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எழும். ஆதலால் முதலே நாம் கேட்டுவிட்டோம் தானே, இனி இதை பற்றி ஏன் கேட்பான் என்று நீங்கள் இந்த விடயம் மட்டுமல்ல எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் பின்போடக்கூடாது. யார் வந்து எந்த ஒரு நல்ல விடயங்களை உங்களுக்கு சொன்னாலும் அது எத்தனை தடவையாக இருந்தாலும் அதை திருப்பி திருப்பி கேட்பதில் நன்மை விளையுமே தவிர ஒரு தீன்மையையும் உங்களுடைய நேரம் வீணா போயிடும் என்றோ நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது நாங்கள் நமது என்று கதைக்க வேண்டிய விடயத்துக்கு வருவோம். அதாவது சரியை, கிரியை, யோகம் என்பவற்றை சாதனங்களாக கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும். ஞானம் அடைவது என்பது வீடு பேறாகும். வீடு பேறு என்று சொல்வது முத்தியைத்தான் குறிக்கும். இதனை தாயுமான சுவாமிகள் விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4ம் அரும்பு, மலர், காய், கனி அன்றோ பராபரமே என்று கூறியுள்ளார். அதாவது ஒரு மொட்டு வருகின்றது, பின்பு அது மலராக மலர்கின்றது, அதிலிருந்து காய்கள் தோன்றுகின்றன, பின்பு அந்த காய்கள் கனிகள் ஆகின்றன. அதுபோலவே இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானமும் சரி என்பது அரும்பு, கிரி என்பது மலர், யோகம் என்பது காய், ஞானம் என்பது கனி. அதற்கு உபமானமாகவே அவர் இந்த அரும்பு, மலர், காய், கனி என்பதை சரியை, கிரியை, யோகம், ஞானத்திற்கு உபமானமாக எடுத்து தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாம் முதலில் அந்த நடவடிக்கை ஒரு மலரில் எப்படி நடைபெறுகின்றதோ, ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி நடைபெறுகின்றதோ அதே மாதிரியே நாம் சரியே நல்லாக செய்து வரும் பொழுது அந்த கிரியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இறைவனே நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவார். நாம் ஒரு 5 அடி அவனை நோக்கி நாங்கள் போகும் பொழுது அவன் 10 அடி எங்களை நோக்கி வருவான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நாங்கள் சரியை செய்யும் பொழுது எமக்கு கிரியை எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு செய்வதற்குரிய வழி என்ன என்பவற்றையெல்லாம் இறைவனே கொண்டு வந்து தருவான். அதன் பின்பு அதை நாம் நன்றாக செய்து கொண்டு வரும் பொழுது எமக்கு யோகம் எப்படி அதில் ஈடுபட வேண்டும் என்கின்ற தன்மை எமக்கு வரும். பின்பு ஞானம் என்பது இந்த சரியை, கிரியை 3ஐயும் சரியாக செய்யும் பொழுது ஞானம் தன்னிலேயே வந்து உங்களை சந்திக்கும். அவற்றை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி அவை நடைபெறுகின்றன என்பதை பார்ப்போம். இன்று நாங்கள் பார்க்க போறவை நீங்கள் முன்பே கேட்டவைகளாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு மிகவும் இலகுவாக புரியக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரியை என்பதை பற்றி 8 மந்திரங்களால்
திருமூலர் தனது மந்திரங்களில் உணர்த்துகின்றார். உருவமற்றவனாக இருக்கின்ற அந்த இறைவன் எமக்காக உருவம், அருவம், அருவுருவமாகிய 3 திருமேனிகளையும் கொள்கின்றான். அந்த திருமேனிகளில் அருவுருவம், உருவமாகிய 2ஐயும் நாம் எமது திருக்கோயில்களில் வைத்து வணங்குகின்றோம். அவற்றை நாங்கள் போய் கோயில்களில் வணங்கி வரும் பொழுது அதை புற வழிபாடு என்று சொல்லுவோம். நாங்கள் போய், நீங்கள் உள் மனத்தில் பக்தி இல்லாவிட்டாலும் உள் மனதில் உங்களால் விஷுவலைஸ் பண்ணி அந்த இறைவனை பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த தன்மை வர முடியாவிட்டாலும் எல்லாருமே போய் சுத்தி கும்பிட்டு வரலாம். அதை புற வழிபாடு என்று சொல்வார்கள். அத்துடன் சில பேர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த கோயிலில் தொண்டு செய்ய வேண்டும், அந்த கோயிலை கூட்ட வேண்டும், துடைக்க வேண்டும், நந்தவனம் அமைக்க வேண்டும், மலர்களை பறித்து மாலையில் கட்டி கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு விருப்பம் உள்ளவர்களையும் நீங்கள் கோயிலில் காணக்கூடியதாக இருக்கும். அப்படியான தொண்டுகள் செய்பவரையே சரியை தொண்டு செய்பவர்களாக கூறுகின்றார்கள். எமது சமயத்தில், சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் எல்லாருமே அவர்களைத்தான் சரியை தொண்டு செய்பவர்களாக கூறுகின்றார்கள். அப்படியாக செய்பவர்களும் மனம் தூய்மையோடு, அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு மட்டுமே போய் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மற்றது அவர்களுடன் வந்து தொண்டு செய்கின்ற மற்றவர்களுக்கும் எந்த விதமான ஒரு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது அவர்களுடன் போட்டி போடக்கூடியதாகவோ அப்படி எதுவும் இல்லாமல் எல்லாருடனும் ஒற்றுமையாக இருந்து பொறுமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது சரியை தொண்டாக வந்து அமையும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர தன்னிலேயே உங்களுக்கு கிரியை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை இறைவன் தருவான். அதற்கு முதல் இன்னும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். திருநாவுக்கரசு சுவாமிகளை சரியை தொண்டிற்கு உதாரணமாக கூறுவார்கள், அவர் செய்த தொண்டை. அதனால் சில பேர் கேட்பார்கள், அப்படியானால் திருநாவுக்கரசர் தனியே சரியை தொண்டு மட்டும் செய்து முக்தி அடைந்தாரா? அப்படி இல்லை. அவர் சரியை, கிரிய, யோகம் 3 செய்து தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. ஆனால் மற்ற ஞாயன்மார்களோடு ஒப்பிடும் பொழுது அவர் கூடுதலாக இந்த சரியை தொண்டில் ஈடுபட்டார். அதனாலேதான் நீங்கள் அவருடைய திருவுருவத்தை பார்த்தீர்களானால் எப்பொழுதும் ஒரு உளவாரத்தை அவர் வைத்திருப்பதை காட்டுவார்கள். ஏனென்றால் அவர் கோயில்களில் போய் புல்லுகளை செதுக்கி துப்புரவாக்கி எல்லாம் செய்கிறதை தனக்கு ஒரு பெரிய ஒரு கைங்கரியமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலேதான் திருநாவுக்கரசு சுவாமிகளை சரியை தொண்டுக்கு உதாரணமாக கூறுவார்கள். நாம் இனி கிரியை தொண்டை பற்றி பார்ப்போம். கிரியை தொண்டில் கிரியை தொண்டில் ஒரு தகப்பனுக்கு அருகில் மகன் இருந்து எப்படி ஒரு தொண்டை செய்வாரோ அது மாதிரி அந்த கிரியை தொண்டை செய்பவர் தன்னுடைய குருவிடம் இருந்து ஒரு லிங்கத்தை பெற்று, அருவுருவ திருமேனி ஆகிய இறைவனின் லிங்கத்தை பெற்று அதை 5 வகை சுத்தியோடு, பூத சுத்தி, சாண சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, ஆத்ம சுத்தி என்று 5 வகையான சுத்திகளுடனும் அகத்திலும் புறத்திலும் வழிபடுதலே கிரியாகும். ஒரு தகப்பனுக்கு செய்யற மாதிரி ஒரு லிங்கத்தை வைத்து அந்த லிங்கத்தை இந்த 5 விதமான சுத்திகளுடனும் அதற்குரிய அபிஷேகங்களை செய்து, அதற்குரிய அலங்காரங்களை செய்து, அதற்குரிய பிரசாதங்களை அதற்கு கொடுத்து
ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை எப்படி கவனிக்குமோ அது மாதிரி அந்த லிங்கத்தை அவர்கள் கவனிப்பது. அதோடு மனம் சுத்தியாக இருக்க வேண்டும். இறைவனை புறமாக இப்படி கவனிக்கும் பொழுது அவர்களுடைய மனதும் இறைவனுடைய ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். வெளியிலே இந்த பூசையை அபிஷேகங்களை செய்து கொண்டு மனதில் வேறு எங்கேயாவதெல்லாம் மனதை ஓட விட்டு கொண்டிருந்தால் அது உண்மையான கிரியே ஆகாது. ஆகவே மனதையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒருநிலைப்படுத்தி அந்த என்ன அவர்கள் செய்கின்றார்களோ அதிலேயே மனம் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் பல தடவைகள் உங்களோட தளத்தில் பார்த்திருப்பீர்கள். மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் என்னத்தை செய்யும் பொழுதும் அதிலேயே உங்களோட மனம் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும். அப்படியாக செய்வதே கிரியைக்குள் சேரும். அதற்கு உதாரணமாக திருஞான சம்பந்தரை சொல்வார்கள். திருஞான சம்பந்தர் கிரியை வழிபாட்டில் அவர் கூடுதலாக, ஏனென்றால் அவருக்கு மந்திரம் அதுகள் எல்லாம் நமக்கு இந்த தேவார திருவாசகங்களை முதலில் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி தந்தவர் அவரேதான். ஆகவே திருஞான சம்பந்தரை கிரியைக்கு உதாரணமாக கூறுவார்கள். இதை திருமூலர் தன்னுடைய ஒரு பாட்டின் மூலம் கூறுகின்றார். நீங்கள் 1455வது பாட்டு திருமந்திரத்தில், பக்தன் கிரியை சரியை பயில் உற்று சுத்த அருளால் துரிசு அற்ற யோகத்தில் உய்த்த நெறி உற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவம் ஆகுமே. இப்படியே இந்த சரிய கிரிய இரண்டினையும் சிறப்பாக செய்து வர திருவருள் மேலும் துணை செய்யும். அந்த துணையால் குற்றங்கள் நீங்க சாதகரை யோகத்தில் செலுத்தும். அந்த நம்முடைய குற்றங்கள் நாங்கள் முன்பு பார்த்திருந்தோம். இந்த ஆணவம், கண்மம், மாயை என்பவற்றை பற்றி எல்லாம் நாங்கள் முன்பு நிறைய பார்த்திருந்தோம். அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகல தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது நமக்கு யோகத்திற்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் சேரும். இப்பொழுது யோகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். இறைவன் அகக்காட்சியில் ஒளி வடிவமாக தோன்றும் நிலைதான் யோக நெறியாகும். நாங்கள் முன்பு சரியை கிரியை பார்க்கும் பொழுது உருவ திருமேனியைத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது யோகத்தில் போகும் பொழுது இறைவனை ஒளி வடிவாக காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இந்த அருவ திருமேனியை காணும் முறையில் கண்டு அதில் அழுந்தி ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடுவதே யோகத்தின் பயனாகும். இதை 10 மந்திரங்களில் திருமூலர் உணர்த்துகின்றார். யோகத்திற்கு 8 விதமான படிநிலைகள் உண்டு. அவை அட்டாங்க யோகம் என்று கூறுவார்கள். இவற்றை நீங்கள் பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதில் இயமம் என்று சொல்லும் பொழுது தீய செயல்களை தவிர்த்து வாழ்வது. தீய செயல்கள் என்றால் என்ன என்று யோசிக்கலாம். நம்முடைய சமயத்தில், நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதனிடமும் 6 விதமான தீய செயல்கள் உள்ளதாம். ஆனால் அவை எல்லாரிலேயும் ஒரே அளவிலே இருக்காது. சிலர்ல சிலது கூட இருக்கும், சிலது குறைய இருக்கும், அப்படி வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் 6 தீய குணங்கள் இருக்கின்றன. அவை காமம், குரோதம், மதம், மாச்சரியம், உலோபம், மோகம் என்பனவாகும். அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக
இல்லாமல் செய்ய வேண்டும். யோகம் கைகூடுவதற்கு இந்த தீய குணங்கள் இல்லாமல் போக வேண்டும். அடுத்ததாக நியமம் என்று சொல்லும் பொழுது நல்ல செயல்களை செய்தல். மேலே கூறப்பட்ட தீய செயல்களை செய்யாமல் இருப்பதும், அதன் பின்பு நல்ல செயல்கள் என்று சொல்லும் பொழுது பொறுமை, கருணை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம், அப்படியான நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் கூடுதலாக செய்து கொண்டு வர இந்த யோகத்தில் இறைவனோடு ஒன்றுபடுகின்ற அந்த தன்மை கூடிக்கொண்டு இறைவனின் நாட்டம் கூடிக்கொண்டு வரும். அதே நேரம் நம்முடைய உள்ள இந்த குற்றங்கள் ஆகிய மலங்கள், ஆணவத்தின் வலிமை குறைந்து கொண்டு போகும். அதன் பின்பு ஆசனம் என்று சொல்லும் பொழுது உடலை நிலை நிறுத்தி யோக பயிற்சிகளை செய்தார். இப்பொழுது இந்த தியானத்தின் பொழுதும் அருந்ததி மாஸ்டர் கூறியிருந்தார், இந்த முள்ளந்தண்டு நிமிர்ந்து நேராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள் வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் இந்த யோக பயிற்சிகள் செய்யும் பொழுது எப்பொழுதும் முள்ளந்தண்டு நிமிர்த்தி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அதை செய்ய வேண்டும். அடுத்தது பிராணாயாமம். மூச்சை கட்டுப்படுத்தி நம்முடைய சுவாசத்தையும் மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம். அதுவேதான் பிராணாயாமம். தென் பிரத்யாகாரம் என்னும் பொழுது புலன் உணர்வுகளை உள்நோக்கி திருப்புதல். இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய புலன்கள் எல்லாம் இந்த உலகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும் பொருட்கள். இவை ஒன்றுமே நிலையானவை அல்ல. அவற்றில்தான் நம்முடைய புலன்கள் செல்கின்றன. அவையிலேதான் அவர்களுக்கு என்கின்ற புலன்களுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றது. அதை விடுத்து அவைகள் உள்நோக்கி இறைவனை பார்க்கத்தக்கதாக நாம் செய்ய வேண்டும். அதுவே பிரத்யாகாரம். அடுத்தது தாரணை என்று சொல்லும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணத்தை ஓரிடத்தில் குவித்தல். தியானம் மனதை நிலையாக வைத்து இறைவனை பற்றி சிந்தித்தல். சமாதி இதுவே தியானத்தின் உச்சிக்கட்டமாகும். அதாவது பரம்பொருளுடன் ஒன்றுதல். இவற்றை நாம் முறைப்படி மூலாதாரம் முதலிய 6 ஆதாரங்களிலும் உணர்வாக குண்டலினியை எழுப்பிச் சென்று அது எழுப்பிச் சென்று 6 ஆதாரங்களையும் தாண்டி பின்பு சுழுமுனையூடாக சகஸ்த தலத்தில் போய் அங்கே இருக்கின்ற ஒளியாக இருக்கின்ற அந்த இறைவனுடன் ஒன்றுபடுவது. அதுவேதான் இந்த யோகத்தில் நடக்கின்றது. இவற்றை திருமூலர் ஒரு பாட்டின் மூலம் கூறுகின்றார். நெறி வழியே சென்று நேர்மையில் ஒன்றி தறி இருந்தால் போல தம்மை இருத்தி சொறியிலும் தாக்கினும் துண்ணன்று உணரா குறி அறிவாளருக்கு கூடலும் ஆமே. அதாவது அவர் சொல்கின்றார் என்ன என்றால், இப்படியான நெறி வழியே சென்று மிகவும் இறைவனையே போக்கஸ் பண்ணி ஒரே மனத்தோடு இருந்து இதை செய்யும் பொழுது, இந்த யோகத்தை செய்யும் பொழுது யார் அவர்களை தாக்கினால் என்ன, அல்லது அவர்களை எந்த குளிருக்குள்ள கொண்டு போய் போட்டால் என்ன, அவர்களை சுற்றி என்ன நடந்தால் என்ன, அதால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் இறைவனோடையே ஒன்றியிருப்பார்களாம். அப்படியான அந்த நிலையே யோகத்தில் அவர்கள் பெறக்கூடிய நிலையாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஞானம். இந்த 3ஐயும் சரியாக செய்து கொண்டு வரும் பொழுது ஞானம் என்பது தன்னிலேயே வந்து சேரும். இது இந்த உருவம் அருவம் என்னும் 3ஐயும் கடந்து அறிவே வடிவமாக விளங்குகின்ற
இறைவனுடைய உண்மை இயல்பை அறிந்து, இறைவனுடைய உண்மை இயல்பு என்பது என்ன அதை அறிந்து அன்பு செய்யும் அறிவு வழிபாடே ஞானம் எனப்படும். அதாவது அதைத்தான் திருமூலர் தனது பாட்டில் கூறுகின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். அன்பு என்று சொல்லும் பொழுது நாம் இங்கு நினைப்பது மாதிரி எம்முடைய இனத்தவர்கள் மீதோ அல்லது எமது கணவர் மீதோ மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ மட்டுமுள்ள அன்பை அவர் குறிப்பிடவில்லை. அன்பு என்று சொல்லும் பொழுது எல்லா ஜீவராசிகளிலும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் ஒரே விதமான அன்பு கருணை இருப்பது, அவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரியாக யோசிப்பது, அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அதை தாங்களும் அதே மாதிரி தங்களுக்கு இதாக உணர்வது, அப்படியான அன்பையே அவர் அன்பும் சிவமும் இரண்டு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஆனபடியால் இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால் அவன் அன்பாக இருக்கின்றான், அதுவேதான் அவனுடைய நிலை. இதேதான் இன்னும் ஒரு உதாரணத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் தனது திருவாசகத்தை அவர் அருளி செய்தார். சிவபெருமான் அதை உலகத்திற்கு காட்டுவதற்காக, அவருடைய அந்த திருவாசகத்தின் மகிமையை உலகத்திற்கு அறிய செய்வதற்காக அவர் சிதம்பரத்திற்கு சென்று அவரிடம் கேட்டார், நீ படித்த உன்னுடைய அந்த திருவாசகம் அனைத்தையும் எனக்கு சொல்லு என்று சொல்லி, அவர் அதை சொல்ல சிவபெருமான் தன்னுடைய கைப்பட திருவாசகத்தை எழுதி மணிவாசகரால் கூறப்பட்ட திருவாசகத்தை திருச்சிற்றம்பலவனார் எழுதியது என்று சொல்லி தன்னுடைய கைப்பட அதை எழுதி கையெழுத்து போட்டு அந்த பஞ்சாட்சர படியிலே வைத்துவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் அங்கே வந்த அந்தணர்கள் அவற்றை எடுத்து, அந்த ஏடுகளை எடுத்து பார்த்த பொழுது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. இது யார் இது எழுதினது, இது எப்படி என்று சொல்லி, அப்ப அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், இது மணிவாசகர் சொல்ல தான் எழுதினதாக. அப்ப மாணிக்க வாசகரை அவர் கூப்பிட்டு அவர்கள் இது என்ன என்று கேட்ட பொழுது அவர் உடனே அந்த கருவறையில் உள்ள இறைவனை காட்டி இதுவே என்று சொல்லி சொன்னார். அதன் அர்த்தம் என்ன என்றால், இந்த திருவாசகமே இறைவன், இறைவனே திருவாசகம். அதே மாதிரி தான் திருமூலர் சொல்லுகின்றார், அன்பே சிவம், சிவமே அன்பு. அப்ப அவரை வழிபடும் முறை, அந்த அவரை போய் ஞானத்தில் போய் அடைந்த அந்த ஆன்மா இறைவனை அடைந்த பின்பு இறைவனை வழிபடும் முறை அன்பு. அன்பாலே அப்பொழுதுதானாம் அந்த ஆன்மாவுக்கு விளங்கும், இவ்வளவு காலமும் என்னை இவ்வளவுத்திற்கு உயர்த்தி என்னை இப்படியான நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த இறைவன் இவ்வளவு உதவியே எனக்கு செய்துள்ளான் என்றது அப்பதானாம் அந்த ஆன்மா உணர்ந்து மேலும் மேலும் இறைவன்ல அன்பு செலுத்தி வணங்கி கொண்டிருக்குமாம். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் நாங்களே தான் செய்கிறோம் என்று நினைக்கின்றோம். I did this, I did that என்று நாங்கள் செய்ததாக யோசிக்கின்றோமே தவிர இறைவனால் தான் நாம் எல்லாம் செய்கின்றோம். அவன் இல்லாமல் எங்களால் அணு அளவும் அசைய முடியாது. நான் போன முறை நாதன் நடத்தை பற்றி கதைக்கும் பொழுது அதை உங்களுக்கு பல உதாரணங்கள் மூலமாக விளங்கப்படுத்தினேன். ஒவ்வொரு எங்களுடைய உடம்பில் உள்ள செல்ஸும் அவன் இல்லாமல் அசையாது. இறைவனின் அசைவே எல்லாம், அது இல்லாமல் எதுவுமே அசையாது. அதை எமது ஆன்மா ஞானம் கிடைக்கின்ற அந்த தருணத்தில் தான் அதை உணருமாம். உணர்ந்து அந்த இறைவனை அன்பாலே வழி செய்யும். அதுவேதான் ஞானமாகும்.
ஸோ இவற்றை நாம் பார்க்கும் பொழுது இறைவன் எமக்கு எவ்வளவு எல்லாம் செய்து எம்மை இங்கு அனுப்பி நாம் செய்த உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு எமக்கு உதவிகள் எல்லாம் செய்து, சில பேர் கேட்கலாம், ஏன் கடவுள் எல்லாரிலேயும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றீர்களே, ஏன் அப்ப சில பேர் கஷ்டப்படுகிறார்கள், சில பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறார்கள்? அப்படியும் கன பேர் என்ன கேட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாம் செய்த கர்ம வினையை ஒழிப்பதற்காகவே அவன் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை தருகின்றான். நாம் அதை ஒழித்து அந்த கர்ம வினைகளில் நின்று நீங்கி தன்னிடம் போய் சேர்வதற்காக. அதுவும் கருணையாலேயே தான் அவன் செய்கின்றானே தவிர எங்களில் உள்ள கோபத்தில் அல்ல. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ற நேரம் நமக்கு ஞானம் கிடைக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு எல்லாமே வடிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை படிப்பதனால் நாம் அதை தியரியாக அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அனுபவத்தால் அறிகின்ற நிலை வராவிட்டாலும் அட்லீஸ்ட் நாம் படிப்பதனாலே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுல வரக்கூடியதாக இருப்பதனால் கஷ்டம் வரும் பொழுதும் அதை இறைவன் மீது குற்றம் சாட்டாமல் அது நாம் கொண்டு வந்த வினையை நாம் அனுபவிக்கின்றோம். அதை அவன் நமக்கு கருணையுடன் அளவாக எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதை தந்து நம்முடைய அந்த வினைகளை தீர்வதற்கு உதவி செய்கின்றான் என்று சொல்லி நாம் அவற்றை நன்மையாகவே எடுத்துக்கொள்வோம். அது எங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்கும் அப்படியான ஒரு மன சிந்தனை உதவியாக அமைகின்றது. இனி அடுத்ததாக இந்த இதில் இன்னும் ஒரு விடயத்தை மாணிக்கவாசகர் கூறுகின்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று கூறுகின்றார் தன்னுடைய திருவாசகத்தில். அதாவது கண்ணப்பன் கதையை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். கண்ணப்ப நாயனார் அவர் அந்த காட்டுக்குள் வந்து சிவலிங்கத்தை கண்டவுடன் ஓடி போய் கட்டிப்பிடித்து, தனியே இந்த காட்டுக்குள் இருக்கின்றாரே, இவரை இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து தாக்கினால் என்ன நடக்கும், இவருக்கு யார்தான் உணவு கொடுப்பார்கள் என்று சொல்லி அவருக்காகவே அதில் அவர் பார்த்து இருந்ததும் தன்னுடைய கண்ணை எடுத்து அவருக்கு கொடுத்ததும் அப்படியான ஒரு அன்பை கண்டபின் எனக்கும் நீ உதவி செய்திருக்கின்றாயா என்று சொல்லி மாணிக்கவாசகர் இறைவனை ஆச்சரியமாக கேட்கிறார். அப்படியான ஒரு அன்புள்ள ஒரு ஆத்மாவை நீ கண்ட பின்பு என்னையும் ஒரு ஆளாக நினைத்து நீ எனக்கு உதவி செய்திருக்கின்றாயே என்று சொல்லி மாணிக்கவாசகர் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்களுடைய ஞானத்தில் ஞானம் என்று சொல்வது அன்பு ஆகும். அன்பின் மூலமாக நாம் வழிபடுவதே ஞானம். இனி அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனில் ஐந்தெழுத்து அருள் நிலையில் இந்த ஒவ்வொரு நெறிகளையும் சரியை கிரிய யோகம் ஞானம் என்பவற்றை நாம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், அதை செய்யும் பொழுது நாம் ஓத வேண்டிய முறை என்ன, அதாவது நீங்கள் எல்லாருமே இந்த ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் என்பதை, பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்பதை நீங்கள் பல தடவைகள் இங்கு கேட்டிருப்பீர்கள். அவற்றை எப்பொழுது ஓத வேண்டும், எப்படியாக ஓத வேண்டும், அதை ஓதும் பொழுது என்ன பலன் நமக்கு கிடைக்கின்றது என்பவற்றை பற்றி பார்ப்போம். இதில் சிலவற்றை நாம் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களிடம் ஒரு பேப்பரும் பெண்ணும் கையில வச்சிருந்தால் யூ கேன் நோட் இட் டவுன். அப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதில் அவர் சொல்கின்றார், எந்த ஒரு சைவனும் கட்டாயமாக சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டுமா
சமய தீட்சை பெற்றால்தான் நீங்கள் ஒரு சைவன் என்பதற்கு அத்தாட்சி. அந்த அதில் சரியை நெறியை நாம் செய்யும் பொழுது அந்த சமய தீட்சை பெற்றவர்கள் சமய நெறியை செய்யலாம். அவர்கள் ஓதும் முறை பஞ்சாட்சரத்தை ஓதும் முறையை தூல பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். அது நமசிவாய. அதில் நீங்கள் நமசிவாயவை எழுதி போட்டு அந்த நாமாவை ஒரு சர்க்கிள் போடுங்க. நாமாவுக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டீர்களானால் அந்த நா என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம். அந்த திரோதான சக்தி தான் எம்மை இறைவனை பார்க்க விடாமல் இந்த உலகத்தை பார்க்க வைக்கின்றது. சோ நீங்கள் அது தூல பஞ்சாட்சரத்தம் என்று சொல்லும் பொழுது நமசிவாய என்றே நீங்கள் அவற்றை ஓதுவதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு. அதனால் கிடைக்கின்ற பலன் உலக இன்பம். உங்களுக்கு கிடைக்கின்றது உலக இன்பம். நாமாவை முதல் ஆக வைத்து நீங்கள் ஓதும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது உலக இன்பம் மட்டுமே. அடுத்ததாக நான் முதலில் உங்களுக்கு கூறியிருந்தேன், சரிகையை நீங்கள் சரியாக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு கிரியைக்குள் உங்களை கொண்டு போய் விடுமென்று சொல்லி. அப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய தீட்சை விசேஷ தீட்சை. விசேத தீட்சை என்று சொல்லும் பொழுது அதை கொடுப்பவரும் அதை எடுப்பவருக்கும் அந்த ஆன்ம பக்குவம் கொஞ்சம் வர வேண்டும். அப்பொழுது ஓத வேண்டிய பஞ்சாட்சரம் சிவாய நம. அதை சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். அதில் சி என்பது சிவம், வா என்பது அருட்சக்தி, ய என்பது எங்களுடைய ஆன்மா, ந என்பது நான் முதலே சொன்னேன் திரோதானம், மா என்பது மலம். இதில் நீங்கள் சிவாய நமவை எழுதி போட்டு அந்த நாமாவை இதிலையும் சர்க்கிள் பண்ணுங்க. இந்த நிலையில் நீங்கள் இதை ஓதும் பொழுது உள்ளம் உலகியலிலிருந்து நீங்கி சிவன்பால் செல்ல தொடங்கும். பின்பு நாங்கள் யோகத்திற்குள் போகின்றோம். யோகத்திற்குள் போகும் பொழுது அங்கு சூக்கும பஞ்சாட்சரம், அதாவது சிவாய நம, அதில் நீங்கள் யோகத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஆன்மா கூடுதலாக சிவனோடு போய் ஒன்ற தன்மை கிடைக்கும். அதன் பின்பு உங்களுக்கு கிடைக்கின்றது ஞானம். ஞானத்துக்கு வரும் பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய தீட்சை நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை என்று சொல்லும் பொழுது அதில் கேட்டல் சிந்தித்தல். உங்களுக்கு ஒரு குரு, இறைவனே உங்களுக்கு குரு வடிவாக ஒரு ஆளுக்குள்ளால வந்து சேருவார். வந்து சேர்ந்து உங்களுக்கு கேட்டல் சிந்தித்தல் ஆகிய இரண்டும் அவர் அந்த குருவுக்குள்ளால நீங்கள் கேட்டு அவற்றை அப்படி அவர் சொன்னதை அப்படியே உணர்ந்து சிந்திக்கின்ற நிலை உங்களுக்கு வரும். அப்படி வரும் பொழுது அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஓதுவீர்கள், அதாவது சிவாய. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நாங்கள் முன்பு போட்ட அந்த நாம என்றது இதில் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நாவும் மாவும் தான் உங்களை உலக பந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது, அது இல்லாமல் போகின்றது. சோ நீங்கள் சிவாய என்று நீங்கள் ஓதுவீர்கள். அதன் பின்பு உங்களுக்கு தெளிதல் நடக்கின்றது. நீங்கள் உங்களுடைய குரு உங்களிடமிருந்து போதித்ததை கேட்டு அதை சிந்தித்து அதில் உங்களுக்கு முழுமையான தெளிதல் உண்டாகும் பொழுது அதை காரண பஞ்சாட்சரம் கொண்டு நீங்கள் அப்பொழுது ஓதுவீர்கள். அப்பொழுது அந்த யா என்பது எமது ஆன்மா, அந்த யாவும் இல்லாமல் போய்விடும். யா என்றது இல்லாமல் போறதென்றால் அதன் காரணம் என்னென்றால் நான் எனது என்கின்ற அந்த எண்ணம் எம்மை விட்டு போய்விடும். அதன் பிறகு இருப்பது சிவ மட்டும். அப்பொழுது யா என்பது இல்லாமல் போய் எமக்கு இந்த உடல் வேறை, நான் வேறை, என்னுடைய ஆன்மா வேறை, இந்த உடல் வேறை,
இந்த உடலை இறைவன் தந்தது இந்த நம்முடைய இந்த மலங்களை இல்லாமல் செய்வதற்காகவே. எனக்கு இனி இது தேவையில்லை என்கின்ற அந்த நிலையை ஆன்மா அடைந்துவிடும். அப்பொழுது அதுக்கு நான் என்கின்ற எண்ணம் அதை விட்டு அகன்றுவிடும். அந்த நிலைதான் தெளிதலான நிலை. பின்பு கிடைப்பது நிஷ்டை. நிஷ்டை கூடும் பொழுது அதேதான் பொழுது மகா காரண பஞ்சாட்சரத்தை ஓதுவார்கள். அது சி மட்டும். அந்த முன்பு சி வாயில சி சிவம், வா அருட்சக்தி. அப்பொழுது உங்களுக்கு அருட்சக்தியின் அருள் கிடைக்கின்றது. பின்பு மகா காரணத்தில் வரும் பொழுது அருட்சக்தி உங்களை கொண்டு போய் சிவத்தோடு சேர்த்து விடுகின்றது. சோ நீங்கள் ஓத வேண்டியது தனியே சி மட்டும். அப்பொழுது நீங்கள் அடைகின்ற பயன் சிவானந்தத்தில் மூழ்குதல். அதுவே உங்களுக்கு கிடைக்கின்ற இறுதி பயனாகும். அதாவது நீங்கள் இறைவனுடன் போய் இரண்டர கலத்தல். சோ நேரத்தை கருதி நாங்கள் இன்னும் கதைத்து கொண்டு போகலாம். ஆனால் நேரத்தை கருதி இத்துடன் ஐ திங்க் உங்களுக்கு தேவையானவற்றை ஓரளவு இதில் கூறியுள்ளேன். நீங்கள் இனி திருப்பி போய் இவற்றை அதற்குரிய புத்தகங்களில் எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலாக விளக்கம் வரும். முதலில் நான் கூறியபடி பல தடவைகள் இவற்றை நீங்கள் முன்பே இந்த தளத்தில் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே நேரத்தை கருதி இத்துடன் என்னுடைய இந்த சிறிய பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு நேரமும் என்னுடன் இருந்து எனக்காக பேசிக்கொண்டிருந்த இறைவனுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை கூறி, இவற்றை பொறுமையாகவும் மிகவும் கவனமாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்து எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா. உங்களுடைய இந்த ஆன்மீக அறிவை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதை பாராட்டி முகமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். கலந்துரையாடல் நேரம். முதலாக சிவா மோகன் அண்ணா கையை ஏற்றியிருக்கின்றார். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சக்தி அம்மா. உங்களுடைய தொடர்ச்சியான சைவ சித்தாந்த வகுப்பு உண்மையாகவே அருமையாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்னும் கேட்கலாம் இனிமையாக. அது தத்துவம் என்றபடியால் நீங்கள் இதோட நிறுத்தி இருப்பது மிக மிக நன்று. நல்ல விஷயம். சரியை கிரியை யோகம் ஞானம் லண்டனில் ஆன்மீக பகுதி பகுதியாக அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல விளக்கம் அம்மா, ஆழமான விளக்கம். நீங்க சொன்ன மாதிரி மீண்டும் கற்றதையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மற்றவர்கள் தேடி சென்று அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், நாங்கள் எந்த வழியில எண்ணத்தை செய்தால் எப்போது எங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் என்பதற்கு மிகவும் அழகாக தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை கூறியதற்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் அம்மா. தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த சித்தாந்த வகுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தளத்துல இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயம். நன்றி நன்றி. வாருங்கள் அம்மா. நன்றி. அடுத்ததாக ஜேம்ஸ் எல்ஸ்டன் ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான விளக்கமான ஒரு அம்மா. எவ்வாறு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட ஒரு கேள்வி ஒன்று நிலைத்து நிற்கிறது. அதாவது, இறைவனோடு நாம் இருக்கின்றோம், அப்படியானால் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. எல்லோரிடமும் இருந்தும் கேட்கப்படுகிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது,
இறைவனை பார்த்தால் படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றும் செய்கின்ற இறைவன் அழித்தலும் செய்கின்றானா? ஒரு கேள்வி ஒன்று நிற்கிறது. தயவு செய்து விடை தர முடியுமா? ஐ மீன், அழித்தல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், உண்மையாக அந்த கடைசியாக நடக்கின்ற அந்த முற்றளிப்பு நடக்கும் பொழுதுதான் எல்லாமே அழிந்து போய் இறைவனுடன் ஒன்றாக சேர்கின்றது. மற்றும்படி அழிப்பு என்று சொல்லும் பொழுது சிறு சிறு பகுதிகளாக இடங்களில் அழிந்து அது பெய்ந்து திருப்ப தோன்றுவது, அதையும் அழிப்பென்றுதான் சொல்வார்கள். ஆனால் அது தேவையில்லாதவற்றை அழிப்பதாகவும் இருக்கலாம். மற்றும்படி சில 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 நீங்கள் சென்ற தடவையும் கேட்டிருந்தீர்கள், அந்த பலவிதமான போர்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடக்கின்றது, அதில் ஆட்கள் அழிகின்றார்கள் என்று. அவைகள் நம்முடைய கர்ம வினையின்படியே நடக்கின்றது. நான் சென்ற முறையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எங்களுடைய கர்ம வினையின்படி நாம் இங்கு வரும் பொழுது இவ்வளவு காலம்தான் நீங்கள் இந்த உடம்பில் இருக்கலாம் என்கின்ற ஒரு நியதி எமக்கு இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. எமது உடம்பிற்கு உயிரை கொண்டு வந்து, ஆன்மாவை கொண்டு வந்து ஒரு உயிருடன் சேர்க்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு இவ்வளவு காலம்தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி இருக்கின்றது. அந்த நியதியின்படியும் அது எப்படியாக அந்த ஆன்மா திருப்பி அதற்கு ஓய்வெடுக்கிற டைமுக்கு போக வேண்டும் என்று வரும்பொழுது எப்படியாக அதுக்கு அழிவு நடக்க வேண்டும், எப்படி சில பேர் வலுக்காமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும், சில பேருக்கு பிரச்சனை போர்களுக்குள்ள ஆப்பிட்டு கஷ்டப்பட்டு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது. அவையெல்லாம் ஒரு கர்ம வினையின்படிதான் நடக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். அதை அழித்தல் என்று நாங்கள் கூற முடியாது. அடுத்தது, அதாவது பெற்ற கிறிஸ்தவ சித்தாந்தத்திலும் கூட படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது இறைவன் தீமைகளைத்தான் அழிக்கின்றானே ஒழிய மற்றும்படி எல்லாவற்றையும் அல்ல என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்து சைவ சித்தாந்தத்திலும் இருக்கிறதா? தீயவற்றைத்தான் அழிக்கின்றான். அல்லது இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் போகும் பொழுது அந்த போர்வதையும் அழிவதென்ற மாதிரித்தான் யோசிப்பார்கள். ஆனா அது போக வேண்டிய கட்டங்கள், சந்தர்ப்பங்கள், நியதியின்படி அது நடக்கின்றது. அடுத்தது, முதலாவது நான் கேட்ட கேள்வி, இறைவனோடு நாம் இணைந்து இருக்கும் போது, அழகாக சொன்னீர்கள், இறைவனோடு உண்மை நிலையை அறிந்து செய்யும் போது அந்த இறை நிலையிலே இருக்கும் போது வேண்டுதல் தேவையா? இல்ல, இறை நிலையில் இறைவன் எங்களோடு இருக்கின்றான். ஆனால் நாங்கள் தியரியாக மட்டும்தான் அதை அறிந்திருக்கின்றோமே தவிர அனுபவ ரூபமாக நாங்கள் இன்னும் அறியவில்லை. இறைவன் எங்களோட இருக்கிறதை நீங்கள் உங்களோடு இறைவன் இருக்கின்றார் என்று அனுபவமாக அறிந்திருக்கின்றீர்களா? அனுபவமாக அதை அறிகிற நிலை இப்படியாக எல்லாம் செய்து கொண்டு வர நீங்கள் அதை அனுபவமாக அறிகின்ற நிலை உங்களுக்கு வரும். அப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு உதவிகளை உங்களுக்கு செய்து உங்களை இப்படி ஒரு ஆளாக கொண்டு வந்து விட்டிருக்கின்றான், இப்படியாக தன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை செய்திருக்கின்றான் என்கின்ற அந்த ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு விளங்க வரும். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு போகும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு அனுபவ ரூபமாக நீங்கள் அதை விளங்குவீங்கள். இப்பொழுது நாங்கள் இறைவன் என்னோடு இருக்கின்றான். சில சில விஷயங்களில் நாம் உணர்கின்றோம், இறைவன் இருக்கிறபடியாத்தான் எனக்கு இது நடந்து இருக்குது, இல்லை என்றால் எனக்கு இது கிடைத்திருக்காது, இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இந்த ஒரு ஆக்சிடென்டோ என்னென்றால் நான் இப்படி தப்பி இருக்க மாட்டேன், இறைவன் இருந்தபடியாத்தான் அது நடந்துருக்கின்ற அப்படியான ஒரு எண்ணம் நமக்கு வருவது உண்டு. இருந்தாலும் அந்த ஞானம் வந்த பொழுது அவனை அறிகிற அளவுக்கு அளவு நம்மால் உணர முடியாது இப்பொழுது. நன்றி அம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக பஞ்சாட்சரம் ஐயா, சிட்னியிலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்தி சத்யதாசன் அம்மா அவர்கள் சைவ சித்தாந்த பாட் 8
7 பாட்டும் கூறிவிட்டார். 8வதில் வந்திருக்கிறார். அசைவிலே, அதாவது அந்த அசைவிலேயே நடைபெறுகிற விடயங்கள், அந்த இடைவெளியில தான் எங்களுக்கு ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்குது என்றதை அருமையாக விளங்கப்படுத்தியிருந்தார். 6ஆம் நூற்றாண்டில் இருந்து எங்களுடைய சைவ சித்தாந்த ஆதீன கர்த்தாக்கள் எல்லாரும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆயிருந்திருக்கும். நான் ஒரு சைவன் என்று சொல்றது என்றால் நீங்கள் தீச்ச கேட்டிருக்க வேண்டும் என்றதை, அதை நீங்கள் அதை கேட்டு நீங்கள் ஷாக் அடைய வேண்டாம் என்றதையும் கூறிக்கொண்டு, இந்த சூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதை பற்றிய விவரம் அருமையாக இருந்தது. நாங்கள் இதுகளை பற்றி போய்கொண்டிருக்க இந்த கேள்விகள் வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போற மாதிரி கிடந்தது. என்ன மாதிரி என்றால், இந்த கேள்விகள் எல்லாம் 3ஆம் வகுப்பில் நாங்கள் படிக்க லைட் ஸ்ட்ரைட்டா போகுதுன்னு தான் படிப்போம். 3ஆம் வகுப்பு படிக்க அது மாதிரி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று 3ஆம் வகுப்புல தான் படிக்கிறது. பிறகு 8ஆம் வகுப்பு அங்கால மேல வந்து 10, பிறகு 11, 12 வரைக்கே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 தொழில் இருக்குது. 5 தொழிலே நீங்கள் அறிய வேணும். அப்ப 5 தொழிலையும் அறிஞ்ச பிறகு இந்த 3ஆவது தொழில நின்றா நாங்கள் இங்கேயோ பின்னுக்கு நிற்கிறோம். இந்த சைவ சித்தாந்தம் தேவையில்லை. இந்த 3ஆவது தொழிலில் நினைக்கிறவருக்கு 3ஆம் வகுப்பு தானே. 3ஆம் வகுப்புல நாங்க மெடிசினை விளங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு மருந்து கொடுக்க முடியுமா? அதே மாதிரி தான். அப்ப அந்த 5 தொழிலுக்கு 8 குணம் இருக்கு. நாங்கள் குணம் 3 குணத்தை தான் கதைக்கிறோம். குணத்தான் சிவனுக்கு 8 குணங்கள் இருக்கு. அதனால அந்த 8 குணத்தை அறிகிறதுக்கு உரிய தகுதி எங்களுக்கு இன்னும் வரையில்லைன்னு தான் சொல்லுவார்கள். அப்போ குணத்தான் அருமையா இருந்ததம்மா. அடுத்தது 8, 9வது சைவ சித்தாந்தம் 9வதையும் வந்து சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இது அவ சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாள், உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி நீங்க கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு வர உங்களுக்கு அது இறுக்கமாக வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் தந்திருந்தார். அருமையா இருந்தது. நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். நன்றி. அடுத்ததாக சுகேந்திரன் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா, உங்களுடைய பேச்சு சைவ சித்தாந்தத்தை பற்றி இப்போ பஞ்சாட்சர மாஸ்டரும் சொல்லிவிட்டார். அவரும் இதை கரைத்து குடித்திருக்கிறார் என்று அவருடைய பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. ஆனால் நாங்கள் எல்லோரும் சிறு வயதில் படித்த பிறகு இப்போதுதான் இவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்டு அதை முந்தி பாடமாக்கித்தான் கூறினோம். இப்போது அதனுடைய உண்மையான கருத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். அது எனக்கு சைவ சித்தாந்தம் நல்ல விருப்பம், சின்ன நிலையும் விருப்பம். ஆனால் இவ்வளவு விளக்கம் இல்லை. இப்போது விளக்கமாக சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று அந்த 4ஐயும் என்ன மாதிரி உருவம், அருவுருவம் என்றெல்லாம் நீங்கள் கூறினது கேட்கும் போது அது இப்போது எங்களுக்கு அதனுடைய கருத்துகள் எல்லாம் நன்றாக விளங்குகிறது. மற்றது நீங்க இந்த உமாபதி சிவாச்சாரியார் என்னது அவற்றை திருவருட்பயன்ல கூறினது, அந்த பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர இதுகள் எல்லாம் நம சிவாய, சிவாய நம, சிவாய நம, நம சிவாய, இல்ல நம சிவாய, சிவாய நம, சிவாய, சிவா, சி என்றதெல்லாம் இப்போதுதான் நன்றாக விளங்குகின்றதம்மா. முந்தி படித்திருக்கிறோம், ஆனால் அதன் விளக்கம் ஒன்றும் தெரியாது. இப்போது நன்றாக விளங்குகிறது. மீண்டும் வந்து எங்களுக்கு விளக்கமாக கூறும்படி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக அருந்ததி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா அவர்களை மிகவும் அருமையாக
திருமூலர் காட்டிய சரிய கிரிய யோகம் ஞானம் என்றதை எடுத்து மிகவும் சிறப்பாக திருஞான சம்பந்தர் எந்த தொழில் மூலமாக வந்தவர், திருநாவுக்கரசர் முதல் திருஞான சம்பந்தர் இந்த மாணிக்கவாசகர் என்று மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். மற்றது இந்த 8 வித படிகளையும் யமம் நியமம் அதுகளை பற்றியும் எத்தனையோ பேர்கிட்ட படித்தாலும் நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கேட்கலே புதுசுகளை கேட்கிற மாதிரியும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதோட இன்றைக்கு நீங்க சொன்ன அந்த எனக்கும் ஒரு நெஞ்சில் அடிச்சு என்ன சமயத்தை நான் பெறையில ஆனபடியா என்னடா சமயத்தை பெறாம சைவர் எங்கட அம்மாவேல் பெற்றவேல் நாங்கள் எடுக்கல சமயத்தை. ஆனால் இப்ப தியானத்துக்கு வந்த பிறகு அதுகளெல்லாம் தேவையோன்ற மாதிரி இருந்ததுதான். ஏனென்றால் இப்ப நாங்கள் இப்ப மூச்சை கவனிக்கும் போது இப்ப நீங்க சொன்ன நமசிவாய முதல் அந்த உலக இன்பத்தில் இருக்கிறவர்கள் நமசிவாய அதை சொல்லி கொண்டிருப்பினோம். பேந்து கொஞ்சம் விசேட தீட்சி எடுத்தார்கள் சிவாய நம, அந்த சிவாய அதை சொல்லினோம். பேந்து சிவாய, பேந்து சிவா, பேந்து சி. அப்ப அதை எப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள்? இப்ப சில பேர் நடுக்க நம்ம சிவாய நம்ம என்று சொல்லி கொண்டிருக்கணும். இப்ப சி என்று எப்ப சொல்ல போறார்கள்? நீங்க சொன்னீங்க அவையில் அந்த முழுக்க 2.5 கலக்கும் போது தான் 2.5 கலக்கும் போது சி என்று சொல்றார்கள் என்று. அப்ப விசேஷ தீட்சி எடுத்திருக்க வேணும் சிவாய நம என்று நீங்கள் ப்ராப்பராக சாண்டிங் செய்யறது. அந்த இப்ப சும்மா நீ எல்லாருமே பஜன் சாங்ஸ் இது எல்லாம் சிவாய நம பாடினோம். அது சும்மா இது உண்மையாக நீங்கள் ஒரு தியானம் மாதிரி இருந்து அதுல உள்மனதிலேயோ அல்லது வெளியிலேயோ சொல்லி தியானிப்பதற்கு உண்மையாக விசேஷ தீட்சி எடுத்தாக்களுக்கு தான் அதை அப்படி சொல்லுவதற்குரிய தகுதி உண்டு. அப்ப நாங்கள் தீட்சி எடுக்காதாக்களுக்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லை என்றுதான் சமயத்திலேயே சொல்லுகிறார்கள். அதனாலதானே எல்லாரும் இந்த சைவ சமயத்தை எல்லாத்தையும் குழப்பமா கிடக்குது. அப்ப நாங்கள் தீட்சி எடுக்காதாக்கள் சைவ சமயத்துல இல்லையன்னா அதுல கொஞ்சம் நாங்கள் இப்ப தியானம் செய்யறதால கொஞ்சம் வித்தியாசமா வாரம் போல நடக்குது. அப்ப தியானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் நல்ல காலத்துக்கு. அப்படி என்றா ஏனென்றா நாங்கள் தீட்சி எடுக்காட்டி நாங்கள் அந்த நிலைக்கு வர முடியாதுன்றா அது ஒரு கஷ்டமான காரியமா இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றீங்க? பொதுவாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னண்டா, இதெல்லாம் அவையல் முந்தி தொடக்கத்திலேயே அந்த காலங்கள்ல இவற்றையெல்லாம் எழுதின காலங்களில ஆக்கள் இருந்த நிலைமைகள் வேற. நாங்கள் இப்ப இருக்கிற மனிதர்களின் மன எண்ணங்கள், மன ஓட்டங்கள், செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவேதான் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரங்களில ஒரு குருவிட்ட போய் குருவோட குருவாசம் செய்து அவர்களின் வீட்டிலேயே இருந்து குரு எப்படி வாழ்கின்றாரோ அதை பார்த்து அவர்களோடு இருந்து சாண்டிங் எல்லாம் அவைகளோட இருந்தே செய்து அப்படி வாழ்ந்த காலத்துலதான் இந்த புத்தகங்கள் இதுகள் எல்லாம் கூடுதலாக உமாவதி சிவாச்சாரியர் அவர்கள் எல்லாம் இது சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில் மக்கள் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு அவைகளுக்கு வசதிகளும் இல்லை, நேரங்களும் இல்லைன்னு சொல்வார்கள். ஆனால் திருமூலர் சொன்ன மாதிரி நாங்கள் நம்முடைய அன்பு வழிபாடு என்பதை நாம் செய்து கொண்டு வந்தோமே ஆனால் அதுவே கொஞ்சம் எங்களை ஈடேற்றும், எங்களோட ஆன்ம ஈடேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அதாவது எல்லா ஆன்மாக்கள் மீதும் கருணையாகவும் அன்பாகவும் இருப்பது. நாம் ஒருவர் மீது ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் எல்லா ஜீவராஜிகளிலும் இப்ப வள்ளலார் சொன்ன மாதிரி ஒரு வாடிய பயிரை கண்டதும் நான் வாடினேன் என்று சொல்லுகிறார். அது மாதிரியான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வறுமையானால் எங்களுக்கு இப்படியான இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அவ்வளவு பார்க்க வேண்டியது இல்லை. எங்களோட மனப்பக்குவம் தான் முக்கியம். அப்ப நீங்கள் செய்யற இந்த தியானம் மற்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ அறிவுகளை எல்லாம் பலரும் சொல்ல நீங்கள் அவற்றையெல்லாம் கேட்கின்றீர்கள். இவற்றை கேட்கும் கன நேரம் நீங்க அதை கேட்டு கொண்டு வர
உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த தன்மைகள் உங்கள்கிட்ட வர தொடங்கும், கட்டாயமாக வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் விசேஷ அதுகள் எடுப்பதற்கு அது சமமாக வந்து சேரும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஈடேறும், அதுக்கு ஈடாக வரும். வரைக்கும் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மனம்தான் முக்கியம், மனப்பக்குவம். மற்றவர்கள் மீது நாம் காட்டும் அன்பு, மற்றவர்கள் மீது உள்ள கருணை, தனிய எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களோடு என்ற மாதிரியான இல்லாமல் எல்லோருமே இறைவனின் ஜீவராசிகள் என்ற மாதிரி நாங்கள் யோசிக்கக்கூடிய நிலையில வந்தோமே ஆனால் அன்பே சிவம், அந்த நிலையை அடையலாம். நன்றி, மிக்க நன்றி அம்மா. நன்றி. இப்பொழுது நேரம் 9:26. அடுத்ததாக 2 பேர் 3 பேர் இருக்கிறார்கள். நானும் கேள்விகளை வச்சிருக்கின்றேன். கௌரி ராஜம்மா சுருக்கமாக பேசுங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை நல்லா வரிசைப்படுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக அருமையாக விளக்கினீர்கள் அம்மா. எனக்கும் அருந்ததி அம்மா கேட்டதை போல கேள்விதான் இருந்தது. நாம் ஓரடி எடுத்து வைத்தாலே நம்மை நோக்கி 10 அடி வந்து விடுவான் இறைவன் என்று சொல்லி இருக்கும் பொழுது, நான் ஒரு முறை நமச்சிவாயா என்றால் இறைவன் என்னிடம் வரமாட்டானா? உள்ளம் உருகி இல்ல, உள்ளம் உருகு, அதுதான் அந்த உள்ளம் உருகி நாங்கள் செய்யும் பொழுது இறைவனின் மீது நாங்கள் காட்டுகிறோம் அன்பை. ஆனால் அது சில நேரங்களில் எங்களுடைய சுயநலமாக இருக்கின்றது. இறைவன் மீது நான் அன்பு வைத்தால், அவனோடு நல்லாக இருந்தால் அவன் என்னுடன் அன்பாக இருப்பான் என்ற மாதிரி யோசித்து அன்பு செய்கிறவர்களும் உள்ளார்கள். அதற்காகவே தான் திருமூலர் அன்பே சிவம் என்று கூறியிருக்கின்றார். அதாவது நீங்கள் எல்லா ஜீவராசிகளிலும் அன்பாக இருக்க வேண்டும். அவன் தன்னில மட்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்றதை இறைவன் எதிர்பார்க்கல. அவனுக்கு எங்களுடைய அன்பு தேவை என்று இல்லை, எங்களுக்குத்தான் அவனுடைய அன்பு தேவை. நீங்கள் எல்லா உயிர்களிலும் காட்டுகின்ற அன்பு அவனுக்கு போய் சேரும். நீங்கள் மற்ற ஜீவராசிகள் எல்லாரிலும் நீங்கள் ஒரே விதமாக நீங்கள் அன்பை காட்டினீர்களானால் அந்த அன்பு அவனிடம் போய் சேரும். அவனுடைய அருள் நமக்கு கிட்டும். அப்பொழுதுதான் நாம் உச்சரிக்கின்ற மந்திரங்கள் இவற்றினால் எதுவும் பலன் இல்லை என்கிறீர்களா? இல்ல, அவை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தும். அவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தும். ஆனால் அது மட்டுமே போதும் என்று நாம் நினைத்துவிட முடியாது. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அதே போல மரணம் என்பது தண்டனையா? மரணம் என்பது அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த நியதி என்கின்ற ஒன்று. நாங்கள் முந்தைய சைவ சித்தாந்தத்தில் தொடக்கத்தில் அவற்றை பற்றி நான் பல தடவைகள் கதைத்திருந்தேன். நியதி என்பது முன்பே நியமிக்கப்பட்டது. உமக்கு ஒரு உடலை இறைவன் தரும் பொழுதே நியமித்து விட்டான். இந்த உடலில் இவ்வளவு காலம்தான் இந்த ஆன்மா இருக்க முடியும். அவ்வளவு காலத்துக்கு மிஞ்சி நீங்கள் விரும்பினாலும் இருக்க முடியாது. அதற்கு முதல் போக வேண்டும் என்றாலும் போக முடியாது. நன்றி. அடுத்ததாக ஸ்கந்தராஜா ஐயாவா பேச போறீங்களா? இல்ல, அனைவருக்கும் வணக்கம். நீங்க இன்றைக்கு பேசின சைவ சித்தாந்தம் பற்றி சுருக்கமாக கூறப்போனா இது ஒரு பூமிராங் மாதிரி. அதாவது நீங்க நல்வினை செய்தா நல்லது கிடைக்கும், தீவினை செய்தா தீவினை தான் வந்து கிடைக்கும். இந்தபடியா சுருக்கமாக தான் கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த நான் பஜனாவளியில ஓம் ஓம் சக்தி ஓம் என்று அதிலே வருது சிவாய நமோம் என்று. ஆனால் நான் முக்கிய கேள்வி என்று இல்லை, நீங்க சொன்ன சொற்பதங்கள் எனக்கு பிடிச்சது. ஆன்ம பக்குவம் என்று சொல்லி இந்த கடமையிலே கண்ணா இருந்து செய்தா அதுவும் ஒரு சரியை கிளவரும். அப்ப கடமையை தவற விட்டுட்டு திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறது சரியா என்று மட்டும் இல்லை. இந்த கடமையில இன்னொரு ஆன்மாவை சமமாக மதிக்கணும். நான் சில சேரிட்டி இவெண்ட்ஸுக்கு போயிருக்கிறேன், இன்னொரு ஆன்மாவை மதிக்காமல் இருக்கிறார்கள்.
அப்ப எனக்கு சிரிப்பா இருக்கின்றது. அப்ப அன்பே சிவம் என்று சொல்ல இருக்கல, இது எல்லாம் எங்க போகுது? அடுத்தது வந்து அனுபவ ரீதியா சொன்னீர்கள். வினை தீர்த்தல் என்று சொல்ல இருக்கல, இடுக்கன் வருங்கால் நகுன்னு சொல்லி போட்டார். அப்ப நாங்கள் இடுக்கன் வர்றது நல்லது, நாங்கள் நகுகலாம்னு எடுக்கக்கூடாது. அப்ப இடுக்கன் வரும்பொழுது நாங்கள் நகுகலாம் அல்லது அழுகலாம். அழுகலாம் அழுகி போறது இல்லை, அழுது கொண்டு போகலாம். அப்ப அதுலதான் தங்கி இருக்கின்றது. அதுதான் கேட்டு கொண்டிருக்காம கேள்விகளையும் கேட்க வேண்டும். அப்பதான் எங்களுக்கு தெளிவும் அறிவும் பெற மொழிய கேட்டதை அப்படியே கேட்டு போட்டு ஒப்புவித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று. அப்ப நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த சரியை என்பதுல கடமையை நீங்கள் என்னுடைய ஒரு நண்பன் சொல்லுவேன், நான் இதில் கொண்டு வர்றே இல்லை, ஐ ஆம் டூயிங் மை டியூட்டி என்று அவர் நான் பாராட்டுறேன். நான் எத்தனையோ திறமை கேட்டுமே அவர் இதில் வர்றதா எண்ணம் இல்லை. அவர் சொல்றேன் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப நான் சொன்ன அனுபவத்தை தான் சொல்லுகின்றேன். இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட்லயே இன்னொரு உங்களை என்ன மதிக்கோணும் வண்டி இல்ல, இன்னொரு ஆன்மா நீங்களே சொன்னீர்கள், இன்னொரு ஆன்மாவையும் சமமா மதிக்காமல் பேர்ந்து என்ன தொண்டு செய்வது என்ன பிரயோசனம்? எனக்கு இதெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இதை நான் உலகத்தை திருத்த முடியாது. இதுகளை நான் வலியுறுத்தத்தான் விரும்புகின்றேன். அதோடு நிறுத்தி உங்கள் பேச்சை நான் நன்றி சொல்லி நிகழ்வை முற்றுப்பெறலாம் என்று நினைக்கிறேன். சிஸ்கந்தர் ராஜா ஐயா, எங்க நீங்கள் ஏதாவது சொல்லணுமா கடைசி இறுதியாக? சொல்றேன், என்ன சொல்லணும்? பேச்சு எப்பவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு எல்லாருக்கும் ஒரு மூளைக்கு வேலையும் கொடுக்கிறவ, அதையும் நாங்கள் உண்மையா திறமா இருந்தது. என்ன கணக்க சிந்திக்க வைத்திருக்கிறீர்கள் எங்களை எல்லாம். மிக்க நன்றி. ஏனென்ற இந்த இதுகள் கேட்கிறது நாங்கள் கேட்கல, நீங்கள் உங்கள் மூலமாக கேட்டு நாங்கள் அறிவை கூட்டி கொண்டிருக்கின்றோம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்களே, மிக்க நன்றி. சுகேந்திர அம்மா, இந்த சட் பாக்ஸ்ல 2 இருக்கு, முடியுமெண்டா வாசி விடுறீங்களா இல்லை அடிக்கி நிப்பாட்டுமாம்மா? வாசிக்கட்டும். வாசிக்கிறதா? கையா வாசி முழுக்க வாசிக்க தேவை. 2 வசனத்தை வாசிச்சா. கலா மகாலிங்கம், கனடா. தேங்க்ஸ் your expert speech, excellent, congratulations அம்மா. மற்றது டாக்டர் சந்திரிகா, எனது கர்வ வினைகளை நீக்கி என் கர்வம் உருகி நான் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த கஷ்டங்களை அருளுகிறார் போல. அன்பே சிவம், சிவமே அன்பு, இறைவனே திருவாசகம், திருவாசகமே இறைவன். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மற்றது ரகு, அருமையான உரை அம்மா. நாம் இறந்த பிறகு தீட்சை பெறாமல் இருந்தால் தீட்சை கொடுத்து அதன் கிருத்தியம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, முதல் தீட்சை கோயிலில் உள்ள ஐயரிடம் கேட்கலாம். இந்த கேள்விகளே காட்டுகிறது நீங்கள் முற்றாக நமவிலேயே இருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. நன்றி அம்மா. உங்கள் பதிலில் சிறிது தளம்பல் இருக்கிறதாக தோன்றுகிறது. மற்றது ரகு, கண்ணப்ப நாயனாரை எவ்வாறு எங்களோடு ஒப்பிட முடியும்? அஹிம்சிகா, ஜெனிவா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள், வள்ளலார். அருமை அம்மா. பரிமலா நாகேந்திரன், மிகவும் சிறப்பான பேச்சு, மிக்க நன்றி அம்மா. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி சுகேந்திரா அம்மா, மிக்க நன்றி. அடுத்த முறையும் நாங்கள் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் உங்களை. சக்தி அம்மா, நன்றி. நன்றி. நீங்கள் எல்லாரும் வடிவாக கேட்டுக்கொண்டிருந்து இவ்வளவு கேள்விகளையும் நீங்கள் கேட்டதற்கு அது எனக்கு விருப்பம். கேள்வி கேட்காவிட்டால் ஒருத்தருக்கும் விளங்கவில்லை என்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமா இருக்கிறது. சோ கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் வடிவாக இருந்து கேட்டிருக்கிறீர்கள். அது உண்மைதான். என்னென்னா கேள்வி கேட்காட்டி விளங்கினதோன்னு தெரியாது. கேள்வி கேட்டபடியா கொஞ்சம் என்ன உங்களுக்கும் விளங்குதுன்னு தெரியுது. மிக்க நன்றி. இல்ல, அந்த சொற்பதங்களை நான் ஒரு முறையும் உன்னிப்பாக கவனித்து கேள்வியிலே அது துளைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் நல்ல நல்ல சொற்கள், அனுபவ ரீதியான நாங்கள் என்ன மாதிரி அனுபவிக்கிறோம். இடுக்கன் வரைக்கலையும் அதை நாங்கள் சிரிச்சு கொண்டு அனுபவிக்கலாம், அழுது கொண்டு அனுபவிக்கலாம். நன்றி. கண்டு கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி நாளைக்கு ராஜேஷ் பேச போறாங்க. பேசுங்க, 1 minute பேசுங்க. ஓகே.
பண்பில் தாங்கோ ஜெகநாதன் மாஸ் ஓகே ஐயா. அம்மா, உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையான பேச்சு. நான் ஒரு 4 செஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். எனக்கு கேள்விகள் இருந்தது, ஆனால் என்னிடம் பார்க்க அறிவுள்ளாக்கள் இன்னும் சிறந்த கேள்விகளை கேட்டவர்கள். அப்ப அந்த மறுமொழியை கேட்கறதுக்கு தான் நான் ஆர்வமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கும் கேள்வி இருந்தது, இல்லை என்று இல்லை. பரவாயில்லை, அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. நன்றி. உங்களோட தளத்துல வந்து பேசுவதென்றால் எனக்கு உண்மையாகவே பெருமகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து இப்படி கேட்கிறீர்கள் என்றதை பார்க்கும் பொழுது இன்னும் திருப்பி வந்து கதைக்க வேணும் என்று எனக்கு ஒரே விருப்பம். இந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப்பா நீங்கள் எல்லாரும் இருந்து இவ்வளவு தூரம் மனதை ஒன்றுபடுத்தி இவ்வளவு செவிமடுத்து இந்த கேள்விகளையும் கேட்டு இந்த இதுல வந்து இருக்கிற இந்த சந்தோஷம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியான நேரம் என்று சொல்லி நிறைவேறுகிறது. மிக்க நன்றி. நீங்கள் எங்களுக்கு இப்படியான இதில் தாரபடியாத்தான் எங்களுக்கு கேள்விகளையும் கேட்டு எங்களோட மூளையும் நாங்கள் தீட்டுறோம். மற்ற இந்த தியானம் செய்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கூடி கொண்டு வருகிறது. எனக்கு கொஞ்சம் தெரிய மெட்டாக்களுக்கும் வந்து இணைக்கிறேன். கட்டாயமாக எல்லாருக்குமே நிறைய அறிவு வளர்றத நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கக்குள்ள கூட எல்லாரும் விளக்கமாக இருக்கிறீர்கள், மட்டும் கூட எந்தூசியாசமா இருக்கிறீங்க எல்லாரும். அதை பார்க்கத்தான் எனக்கு கூட சந்தோஷமா இருக்குது. மூளையை தீட்டுறத ஒரு தீட்சை என்று நீங்களே சொல்லி விட்டீர்கள். இதுலயே நாங்க தீட்சைப்பட்டு வாரோம் ஒவ்வொரு காலம். நன்றி. ஜெகநாத் மாஸ், நீங்க ஒருக்கா உங்களோட ரெக்கார்டிங்க நிப்பாட்டுறீங்களோ? நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டீங்களா? ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்குது. என்ன, நான் உங்கள்ட்ட ஒரு